ராஜாதித்தன். அத்தியாயம் 6. கல்வெட்டு தகவல். திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலில் காணப்படும் பராந்தகரின் 34ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு ஒன்று அவரது படைத்தலைவனான மாறன் பரமேஸ்வரன் என்னும் செம்பியன் சோழியவரையன் என்பவன் சீட்புலி நாட்டை வென்றுவிட்டு திரும்பும்போது நெல்லூரை அழித்துவிட்டு வந்த நிகழ்வை குறிப்பிடுகிறது. கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது அந்த விழா. ராஷ்டிரகூட இளவரசனான கிருஷ்ணனை அதன் இணை அரசனாக அறிவிக்கும் பெருவிழா. தற்போதைய அரசரான அமோகவர்ஷருக்கு பிறகு இவன்தான் அரசன் என அடையாளம் காட்டப்படும் பெருவிழா. சிற்றரசர்கள் வணங்கி நிற்க, அரசவை பிரதானிகள் அனைவரும் மரியாதை காட்டி எழுந்து நிற்க, மந்திரங்கள் முழங்க மன்னர் அமோகவர்ஷரின் வாயாலேயே இணை அரசனாக பிரகடனம் செய்யப்பட்டு மணிமகுடம் சூட்டப்பட்டான் கிருஷ்ணன். எல்லையில்லா சந்தோஷம் அவன் முகத்தில் தாண்டவமாடியது. புதுவித உற்சாகம் அவனது நெஞ்சில் பரவி திளைத்தது. ராஷ்டிரகூடத்தின் பேரரசனாகவே நீ முடிசூட்டி கொண்டிருப்பது போல தோன்றுகிறது நண்பா எனக்கு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் உனக்கு என்றான் விழாவிற்கு வந்திருந்த வானர்குல இளவரசன் விக்ரமாதித்தன். உன் போன்று உற்ற நண்பர்கள் துணை இருக்க எனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது நண்பா? இணை அரசனாயினும் பேரரசனாயினும் அரசன்தானே நான் இந்த நாட்டிற்கு என்றான் கிருஷ்ணன். சுற்றி இருக்கும் சிற்றரசுகள் வணங்கி நிற்பது பெருமைதான். அதே சமயம் இணையாக வளர்ந்து வரும் பேரரசுகளும் நம் முன் கைகட்டி நிற்க வருவது கம்பீரம். அதுதான் சிறப்பளிக்கும் ஒரு பேரரசனுக்கு என்றான் விக்ரமாதித்தன். ஏதோ சொல்ல வருகிறாய், அதை முழுமையாகவே கூறலாமே என்று கேட்டான் கிருஷ்ணன். நேரடியாகவே சொல்கிறேன் நண்பா. உறவு முறைகளை எல்லாம் சற்று தூர வைத்துவிட்டு யோசித்துப்பார். சோழத்தை வீழ்த்தாத வரை பேரரசன் என்று உன்னால் சொல்லிக் கொள்ளவே இயலாது என்ற விக்ரமாதித்தனை ஆழமாக பார்த்தான் கிருஷ்ணன். அதுதான் வழி எனில் அதையும் செய்து காட்டுவோம். இருந்த தடம் எதுவென்று தெரியாது செய்து விடுவோம் சோழத்தை என்றான் கிருஷ்ணன். உன் தந்தையார் காலம் வரை இது நடக்காது. உன்னை செய்யவும் அனுமதிக்க மாட்டார் என்றான் விக்ரமாதித்தன். எப்படி இத்தனை உறுதியாக சொல்கிறாய் என அவன் கேட்டு கொண்டிருந்த அதே நேரம், இணை அரசனாக பதவி ஏற்றமைக்கு வாழ்த்துக்கள் கிருஷ்ணரே என கூறிக்கொண்டே அங்கு வந்தான் கங்க நாட்டு பூதுகன். நன்றி. அதே சமயம் ஆச்சரியமும் கூட. கங்க நாட்டிலிருந்து கூட என்னை வாழ்த்த ஒருவர் வந்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியம் என்றான் கிருஷ்ணன். அடுத்த தலைமுறையாவது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து இணைந்து பணியாற்றலாமே என்ற எண்ணம்தான் காரணம் என்றான் பூதுகன். நல்ல முயற்சிதான். ஆனால் உங்களது வரவினை பிருத்விபதி அறிவாரோ என கேட்டான் விக்ரமாதித்தன் இடைமறித்து. அவனது கேள்வியில் இருந்த கேலியை புரிந்து கொண்டான் பூதுகன். செய்வது என முடிவு செய்து விட்ட பின் எவரிடமும் எதையும் மறைத்து செய்யும் வழக்கம் எனக்கு இல்லை விக்ரமாதித்தரே. நெஞ்சு நிமிர்த்தி சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன் இங்கு செல்வதாக என்றான் பூதுகன். கோபப்பட வேண்டாம் பூதுகரே. ஒரு தலைமுறையில் உண்டான இடைவெளிதனை அடுத்த தலைமுறையிலாவது இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்ற முனைப்பில்தான் பேசினேன். நமக்குள் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக நினைத்து பொதுவான ஒரு பெரும் எதிரியை நாமே வளர்த்துவிடக்கூடாது அல்லவா என்றான் விக்ரமாதித்தன். சோழத்தினை பற்றிய கவலையினை விடுங்கள் நண்பரே. அதன் அழிவு ராஷ்டிரகூடத்தால் தான். துணையாக நீங்கள் இருவரும் நில்லுங்கள், அது போதும் என்றான் கிருஷ்ணன். ஆனால் நடப்பது வேறாக அல்லவா உள்ளது நண்பா? தங்களின் சகோதரியான ரேவகாவிற்கு மணாளனாக சோழத்தின் இளவரசனை கேட்டிருப்பதாக அல்லவா ஒரு தகவல் உலா வருகிறது என்றான் பூதுகன் சாமர்த்தியமாக. கேட்டால் கொடுத்து விடுவோமா என்ன? ஒரு தடவை எம் அத்தையாரை கொடுத்து அவமானப்பட்டது மறந்துவிடுமா என்ன? கோபமானான் கிருஷ்ணன். மன்னிக்கவும் நண்பரே, கேட்டிருப்பது சோழமல்ல, ராஷ்டிரகூடம். தங்களின் மன்னர் அமோகவர்ஷர் கேட்டிருப்பதாக தகவல் என்றான் பூதுகன். ஒரு காலம் இருக்காது. கனவில் கூட இதனை செய்ய நினைக்க மாட்டார் என் தந்தை. தவறான தகவலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் போலும் என்றான் கிருஷ்ணன். மன்னர் அமோகவர்ஷர் ஒரு காலம் இதனை விரும்பவில்லை என்பது உண்மைதான் கிருஷ்ணரே. ஆனால் தங்கள் சகோதரியின் பிடிவாதம்தான் இப்படியொரு காரியத்தை செய்ய வைத்துவிட்டதாம் என்றான் பூதுகன். ஆம் நண்பா, நான் கூட இவ்விஷயம் பற்றி கேள்விப்பட்டேன். என்றாலும் உன் வாயிலிருந்து இது பற்றி அறியாதவரை நம்பக்கூடாது என்றே எண்ணி இருந்தேன். இப்போது பூதுகர் கூறுவதை கேட்கும்போது உள்ளுக்குள் ஒரு ஐயம் எழத்தான் செய்கிறது என்றான் விக்ரமாதித்தன். இருக்காது நண்பா. அப்படி ஏதேனும் இருந்தாலும் ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். கரையான் புற்றில் பாம்பை குடிவைக்க எவரேனும் விரும்புவார்களா என்ன?
என் சகோதரிக்கு மணவாளனாக வரக்கூடிய அளவிற்கு தகுதியுடையவனும் அல்ல அந்த ஆதித்தன் என்றான் கிருஷ்ணன் கோபமாக. உண்மைதான் நண்பா. எவரை அழிக்க வேண்டும் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவரோடே உறவெனில் நாம் எதற்கு இங்கே இருக்கிறோம்? அண்டை நாட்டு இளவரசர்கள், அடுத்த ஆள போகும் மன்னர்கள் என பலர் காத்திருக்கிறார்கள் ராஷ்டிரகூடத்தோடு மன உறவு கொள்ள. இளவரசிகளின் திருமணங்களால் ஒரு நாடு மேலும் வலுப்பெற வேண்டுமே தவிர எதிரியிடம் சரணாகதி அடைவது போல இருந்துவிடக்கூடாது. அதிலும் சோழத்தோடு உறவா? இதற்கு பதில் உயிரிழந்து போகலாம் என்றான் விக்ரமாதித்தன் ஆவேசமாக. மிக சரியாக சொன்னாய் நண்பா. அடுத்த மன்னன் என என்னை அறிவித்த பிறகு இனி நடக்கப் போவது எதையும் முடிவு செய்யும் சக்தி நானாகத்தான் இருக்க வேண்டும். தந்தையாகவே இருப்பினும் என்னிடம் ஆலோசிக்காமல் எது பற்றியும் முடிவு செய்யும் உரிமையை மன்னருக்கு இனி அளிக்க மாட்டேன். இப்போது சொல்கிறேன், ராஷ்டிரகூட நாட்டிற்கு மருமகனாக வரக்கூடியவனுக்கு என் மன உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன் வேண்டும். எதுவாயினும் என்னோடு தோள் கொடுத்து நிற்க வேண்டும். எமது எதிரி அவனுக்குமான எதிரியாகவே இருக்க வேண்டும் என்றான் கிருஷ்ணன் ஆவேசமாக. வானகப்பாடி நாட்டின் அடுத்த மன்னனான இந்த விக்ரமாதித்தன் இருக்கிறேன் நண்பா உன்னோடு. நீ கோபமாக பார்க்கும் எவரையும் சிரமில்லாது செய்ய உருவிய வாளோடு நான் காத்திருக்கிறேன் நண்பா என்றான் விக்ரமாதித்தன் வேகமாக. அப்படியாயின் நீயே ரேவகாவுக்கு பொருத்தமான மணாளன். இணையரசனாக பதவி ஏற்றவுடன் நான் வழங்கும் முதல் உறுதிமொழி இது. நீயே எங்கள் நாட்டின் மருமகன். உனக்கொன்று எனில் முன்வந்து நிற்கும் ராஷ்டிரகூடம். நானே தலைமையேற்று முடித்து வைப்பேன் உன் திருமணத்தினை என சூளுரைத்தான் கிருஷ்ணன். எது நடக்க வேண்டும் என நினைத்து வந்தோமோ அது தானாகவே நடப்பது கண்டு அகமகிழ்ந்து போனான் விக்ரமாதித்தன். தாவி கட்டி அணைத்தான் கிருஷ்ணனை. பூதுகனுக்கோ 1000 இடிகள் ஒன்றாக தலையில் இறங்கியது போல இருந்தது. ஏற்கனவே ரேவகாவின் மீது ஒரு தலை காதலில் இருந்த பூதுகன் இவ்விழாவிற்கு வருகை தருவதன் மூலம் ரேவகாவின் அன்பை பெற்று அதன் மூலம் தான் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் என எண்ணி இருந்தவனுக்கு பேரிடியாக இருந்தது கிருஷ்ணனின் சூளுரை. பொங்கி வரும் கோபத்தினை சிரமப்பட்டு அடக்கி கொண்டான் பூதுகன். அவசரம் வேண்டாம் கிருஷ்ணரே. மன்னர் அமோகவர்ஷரின் எண்ணம் என்ன என்பதையும் அறிந்து கொண்ட பின்பு வாக்களித்திருக்கலாம் என்றான் பூதுகன் மெதுவாக. தேவையில்லை. என் சகோதரியை மணப்பவன் ஒரு நாட்டின் மன்னனாக இருக்க வேண்டும். விரைவில் வானகப்பாடி நாட்டின் அரசனாக இருக்க போகிறவன் என் நண்பன். அவனே தகுதியானவனும் கூட என்றான் கிருஷ்ணன் வேகமாக. அதற்காக கூறவில்லை கிருஷ்ணரே. ரேவகா தேவியின் விருப்பமும் அறிந்து கொண்ட பிறகு என இழுத்த பூதுகனை இடைமறித்தான் கிருஷ்ணன். தேவையில்லை. அரசியல் சதுரங்கத்தில் பெண்களை வைத்து வேண்டுமானால் ஆடலாமே தவிர பெண்களே ஆட அனுமதி இல்லை. நான் கூறியது நடக்கும். எவர் தடுப்பினும் நடக்கும் என்றான் கிருஷ்ணன் உறுதியாக. அதை நான் நன்கு அறிவேன் நண்பா. அது இருக்கட்டும். அதைவிட முக்கியமான பிரச்சனை ஒன்று எதிர்நோக்கி வருகிறது நம்மை என்றான் விக்ரமாதித்தன். என்ன அது? எதுவாயினும் கூறு நண்பா என்றான் கிருஷ்ணன். சோழன் வருகிறானாம் படை கொண்டு எமது நாட்டை நோக்கி. கூடவே வைதும்பர்களையும் அழிக்க. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இது என்றான் விக்ரமாதித்தன். என்ன ஒரு ஆணவம் அவனுக்கு! ராஷ்டிரகூடம் என்ற ஒன்று இருப்பதையே மறந்துவிட்டானா அவன்? எம்மோடு நட்பு கொண்ட நாடுகளின் மீது கண் வைக்கும் அளவிற்கான தைரியத்தை எவர் கொடுத்தார் அவனுக்கு? கோபத்தோடு கேட்டான் கிருஷ்ணன். வேறு யார்? கங்க நாட்டு அரசர் பிருத்விபதி இருக்கும் தைரியம்தான், வேறென்ன என்றான் விக்ரமாதித்தன். இந்த குற்றச்சாட்டினை நான் மறுக்கிறேன் கிருஷ்ணரே. ஆதாரம் ஏதுமின்றி குற்றம் சுமத்துகிறார் எங்கள் மீது என ஆவேசமானான் பூதுகன். கை புண்ணிற்கு கண்ணாடி தேவையா நண்பரே? சோழத்தோடு கங்க நாடு கொண்ட நட்புறவு அறியாதவரா நீர் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். அதைவிட அதிகம் ராஷ்டிரகூடத்தோடு நட்புறவு கொண்டுள்ளோம் நாங்கள் என்றான் பூதுகன் வேகமாக. உண்மையெனில் அதை நிரூபியுங்களேன் என்றான் விக்ரமாதித்தன். எப்படி? எதை கொண்டு நிரூபிப்பது என்றான் பூதுகன். வரப்போகும் சோழ நாட்டினை எம்மோடு சேர்ந்து எதிர்கொள்ள தயாராகுங்கள். சோழர் படை வேங்கிகளை விரட்டி அடிக்க எம் நண்பரான கிருஷ்ணரோடு இணைந்து தோள் கொடுங்கள். அது இயலுமா உங்களால்? உங்கள் மன்னரான பிருத்விபதி இதற்கு ஒப்புக்கொள்வாரா? வேண்டுமென்றே கேட்டான் விக்ரமாதித்தன். உங்கள் நாட்டிற்கான பிரச்சனையில் எங்களை இழுத்துவிட பார்க்கிறீர்கள் விக்ரமாதித்தரே என்றான் பூதுகன் தவித்தபடி. இது நான் கேட்டதற்கான பதில் அல்ல பூதுகரே. பதில் அளிக்கவும் உம்மால் முடியாது. காரணம், நீர் கங்க நாட்டு நேரடி வாரிசு அல்ல, கிளை வம்சா வழியினர். பிருத்விபதியின் மகன் முன்பே இறந்துவிட்டபடியால் அரசாட்சிக்கு உரியவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் உமது நிலை பரிதாபம்.
உமக்கு முன்பே உமது தமையன் ராஜமல்லன் உண்டு. எனவே அரச பதவி என்பது உமது வாழ்நாளில் இல்லை. அதனாலேயே உம்மால் எனது கேள்விக்கு எந்த ஒரு பதிலையும் தர முடியாது. தந்தாலும் அதனால் பயன் இருக்காது என கூறி பலமாக சிரித்தான் விக்ரமாதித்தன். அவனோடு சேர்ந்து கிருஷ்ணனும் சிரித்தது வேறு பூதுகனை எரிச்சல் ஊட்டியதோடு அல்லாமல் மனம் வேக வைத்தது. விருட்டென்று அவ்விடம் விட்டு நகர்ந்தான் பூதுகன். உள்ளுக்குள் மனம் கருவி கொண்டிருந்தது. அடே விக்ரமாதித்தா, என் நிலையையா பரிதாபத்துக்கு உரியது என்றாய்? நாடு இழந்து வீடு இழந்து பரிதாபமாய் அடுத்தவர் தயவில் வாழும் நிலையை நான் உண்டாக்குகிறேன் உனக்கு. என்னையா அரசனாக்க முடியாது என்கிறாய்? நீ உயிரோடு இருக்கும் போதே உனது கண் முன்பேயே கங்க நாட்டின் அரியாசனத்தில் அமர்ந்து காட்டுகிறேன். அடே கிருஷ்ணா, ராஷ்டிரகூட இணை அரசன் என்ற மமதையில்தானே சிரிக்கிறாய் நீயும்? உன் சகோதரி ரேவகாவை மணந்து என் முன்னேயே உன்னை வந்து நிற்கும்படி செய்து காட்டுகிறேன். என் மதிப்பு என்ன என்பதை புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. தனக்குள்ளேயே கருவி கொண்டே தனது புறவி இருந்த இடம் நோக்கி விரைந்தான் பூதுகன். பூதுகனை சுற்றி இருந்த காற்றில் கூட அனல் பரவியது. வெஞ்சினம் பூண்டவனின் மனமானது ஓரிடத்தில் நில்லாமல் அலைப்பாயும். அருகில் இருப்போரை கூட அலைப்பாய வைக்கும். பூதுகனின் சினமானது எவராலும் நினைத்து கூட பார்க்கவே இயலாத கொடுமைகளை எல்லாம் திட்டமாக தீட்ட ஆரம்பித்தது அவனுக்குள்ளே. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.